கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த டிசம்பர் மாதம் 10ஆம் நாளாகிய புதன்கிழமையிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்தீர், வழிநடத்தினீர், தேவைகளை எல்லாம் சந்தித்தேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய இறைய வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்க காத்திருக்கிறோம். அடியார்களை மறைத்து நீர் பேசுங்க ஆண்டவர். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதி ராஜா. இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உங்களுடைய இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையிலே 146வது ஞான பாடலாகிய கேள் ஜென்மித்த ராயர்க்கே விண்ணில் துத்தியம் ஏறுது என்ற 146வது பாடலை நம் சாரோடு இணைந்து பாடுவோம். 146. Rajarke, when el to yam ye
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது யாக்கோபினுடைய நிருபம் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள் இருக்கின்ற இறை வார்த்தைகள். இந்த திருமுகத்தினுடைய முன்னுரை நாம் பார்ப்போம். இத்திருமுகம் உலகமெங்கும் சிதறுண்டு வாழும் இஸ்ரேலின் 12 குலத்தினருக்கும் எழுதப்பட்டுள்ளது. அவர்கள் யூத கிறிஸ்தவர்கள் ஆயினும் திருமுகம் தரும் போதனை யூத கிறிஸ்தவர்களுக்கும் பிற இன கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தவே அமைந்துள்ளது. இத்திருமுகம் கிறிஸ்தவ நடைமுறை வாழ்வுக்கான அறிவுரை எனினும் பழைய ஏற்பாட்டின் ஞான நூல்களின் தன்மையை கொண்டுள்ளது. இது எழுதப்பட்ட காலத்தை கணிப்பது கடினம். வெவ்வேறு விவிலிய அறிஞர்கள் கிபி 50 100 வரை உள்ள வெவ்வேறு கால கணிப்புகளை கொடுக்கிறார்கள். என்னுடைய ஆசிரியர் யாக்கோபு திருமுகத்தின் ஆசிரியர் தம்மை பற்றி கடவுளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பணியாளனாகிய யாக்கோபு என்று குறிப்பிடுகின்றார். மரபு கருத்துப்படி யாக்கோபு ஆண்டவரின் சகோதரர், எருசலேம் திருச்சபையின் தலைவர், பவுலுடன் தொடர்பு கொண்டிருந்தவர். கலாத்தியர் 1:19, 2:9, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:13 அவரை குறித்த குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் இக்கருத்துக்களை பல அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருக்கிறார்கள். ஏனெனில் கடிதத்தின் நடை, கருத்துக்கள், இயேசுவோடு உள்ள நெருக்கமான உறவு பற்றிய குறிப்பின்மை போன்றவற்றின் அடிப்படையில் இத்திருமுகத்தின் ஆசிரியர் வேறு ஒரு யாக்கோபாய் இருந்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, இதில் இருக்கின்ற உள்ளடக்கத்தை பார்க்கும்போது இத்திருமுகத்தின் முக்கிய கருத்து கிறிஸ்தவர் ஒருவர் தம் அன்றாட கடமைகளை பிழையின்றி செய்து முடிக்க வேண்டும் என்பதாகும். உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு தன்னல மறுப்பையும் தூய வாழ்வையும் உள்ளடக்கியது. நம்பிக்கை, பிறரன்பு போன்றவை செயல்களில் காட்டப்பட வேண்டும். செயலற்ற நம்பிக்கை செத்த நம்பிக்கை. நாவை அடக்குதல், அமைதியான வாழ்வு, ஆர்வம் ஆகியவை ஒருவரை ஒருவர் ஞானியாகவும் தூயராகவும் மாற்றுகின்றன. பாவம் பிளவின் காரணம். திருமுகத்தின் இறுதியில் அனைவருக்கும் எழுச்சி உரையை இங்கே யாக்கோபு தருகிறார். குறிப்பாக நம்முடைய இந்த காலை நேர தியான பகுதியில் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 11 கிறிஸ்துவனுடைய வருகைக்கான செய்தியையும் அவருடைய பொறுமையையும் பற்றி நம்ம பார்க்கிறோம். ஆகவே சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு காத்திருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வரும் வரை தளராத பொறுமையாக நம்ம இருக்க வேண்டும். அநீதிகள் மற்றும் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கின்ற உலகத்தில் விசுவாசிகள் உறுதியான இருதயத்துடனும் முறுமுறுக்காமலும் தேவனின் இரக்கத்தை குறித்தும் நீதிபதியை குறித்தும் அறிந்து பொறுமையோடு நிலைத்திருக்க வேண்டும். காத்திருப்பதனுடைய அவசியத்தை இங்கே யாக்கோபு மிக அழகாய் சொல்றார். அவசரமாக இருந்தீங்கன்னா அதுக்கான சவால்களையும் சொல்றார். இன்று நாம் எல்லாவற்றிலும் அவசரமாக இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இரவு காலையில் எழுந்து இரவு தூங்குகிற வரையில் அவசரம். எல்லாத்துலையும் ஸ்பீடு. வேகமாக சமைக்கிறோம், வேகமாக சாப்பிட்றோம், வேகமாக ஓடுறோம் இல்லையா? ஆஃபீஸ்க்கு ஓடுறோம், பள்ளிகளுக்கு ஓடுறோம், ஊழியத்துலேயும் வேகமாக இருக்கிறோம், எல்லாத்துலேயும் வேகம். ஆனால் யாக்கோபு இங்கே பொறுமை வேண்டும் என்று சொல்லுகின்றார் இல்லையா? அதான் துன்பப்படும் போது அல்லது அநீதி நடக்கும்போது காத்திருப்பது மிகவும் கடினம். நம்ம இதனுடைய மைய கருத்தை புரிந்து கொண்டால் கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையோடு இருங்கள். இது செயலற்ற சரணாகதி அல்ல, மாறாக நம்பிக்கையுள்ள செயலில் உள்ள காத்திருப்பு. நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம். அதாவது ஒரு குழந்தை இரவு முழுக்க தூங்கி கொண்டிருக்கிறது. தாய் வேலைக்கு போயிடுறாங்க, நைட் டியூட்டி. அவங்களுக்கு பிள்ளை பசியில் துடிக்கும் போது அதுக்கு தெரியும், அம்மா வந்தாதான் நமக்கு பால். அது வரைக்கும் அது பொறுமையோடு ஒருவேளை அழும், ஆனால் காத்திருக்கும். அதுபோல் நாமும் கூட ஆண்டவரிடத்தில் பொறுமையோடு காத்திருந்தால் நல்ல நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதில் எந்த பிரதான காரியமும் இல்லை. அதனால இங்கே பார்க்குறோம். பிரதான கருத்தாக நாம் பொறுமையை வளர்க்க யாக்கோபு 3 வழிமுறைகளை கொடுக்கிறார். ஒன்று, ஒரு விவசாயியின் மனப்பான்மை. எப்படி ஒரு விவசாயி நிலத்தில் விதைத்து விட்டு அவன் அறுவடைக்காக பொறுமையாய் காத்திருக்கிறானோ அதுபோல நாமும் பொறுமையாக காத்திருக்கணும்.
ரெண்டாவது சொல்றார் பாருங்க, சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனைக்கு தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினர் உங்களுக்கு மாதிரிகளாய் கொள்ளுங்கள். தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோமே. யோபுவின் தளரா மனதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பது உங்களுக்கு தெரியுமே. ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளவும் இரக்கமும் கொண்டவர் என்று சொல்லி முடிக்கின்றது நம்ம பார்க்கிறோம். அப்போ யோபுவை போல அங்க ஒரு பொறுமை வேணும்னு சொல்றார். ரெண்டாவது சொல்றாரு, ஐக்கியத்தை காக்கும் பழக்கம், பின்பற்ற தகுந்த முன்னோர்கள், ஒரு விவசாயின் மனப்பான்மை, விவசாயின் உதாரணம், காத்திருப்பதின் நோக்கம், பூமியின் விலையேற பெற்ற பலன். கிறிஸ்தவனுக்கு இது கிறிஸ்துவை போல மாறுதல், நீதி கிடைத்தல் மற்றும் நித்திய ஜீவன். காத்திருப்பதின் அவசியத்தை ரொம்ப அழகா சொல்றார். முன்மாறியும் பின்மாறியும் எதிர்பார்த்து காத்திருக்கிறான். அது அவசியமான, அவசரப்படுத்த முடியாத ஒரு செயல்முறையை குறிக்கிறது. அப்போ நமது ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் கடவுளுடைய கட்டளையும் அப்படிதான். கர்த்தரின் வருகைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அப்போ கட்டளை, ஆண்டவருடைய கட்டளை என்ன? நீடிய பொறுமையோடு இருங்கள், உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். அதாவது உங்கள் இருதயத்தை உறுதியாகவும் அசைக்க முடியாததாகவும் ஆக்கி கொள்ளுங்கள். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற உந்து சக்தியாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறதுனால இந்த உண்மையை நம்முடைய இருதயத்தில் ஏற்று நம்ம வாழ வேண்டும். அதே போல யோபனுடைய விசுவாசத்தை நம்ம இங்க முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யோபு பாருங்க, பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் புரிந்து கொள்ள முடியாத நீடித்த துன்பத்தின் மத்தியிலே தளராத பொறுமைக்கு ஒரு சிறந்த உதாரணம். நிலை நிறுத்தினவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோம். ஆறுதல் அல்ல, நிலைநிறுத்தலை விசுவாசத்தின் அடையாளம். கர்த்தருடைய நோக்கம் மிக முக்கியமானது. என்னன்னா, கர்த்தருடைய முடிவை பாருங்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் கிருபையும் உள்ள அவர் இருக்கிறார். பாடுகளில் தேவனுடைய நோக்கம் இறுதியில் அவருடைய உருக்கத்தையும் மன உருகும் தன்மையும் கிருபையும் நமக்கு தருகிறது. ரட்சிப்பு மற்றும் கிருபை நமக்கு கொடுக்கப்படுது. அப்போ பொறுமையினுடைய எல்லை இங்கே குறிப்பிடப்படுகிறது. பொறுமையா இருந்தாக்கா நம்ம எல்லா காரியத்தையும் செய்யலாம். அதனால்தான் பொறுமை கடலினும் பெரிது என்று பெரியவர்கள் சொன்னாங்க இல்லையா? பொறுமை கடலினும் பெரியது, பொறுமை இந்த உலகத்தை விட பெரியது, பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லுவார்கள். அதுபோல நாமும் இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒருவரை பொறுமையோடு காத்திருக்கணும். அப்போ அதுக்காக அமைதியாக இருக்கலாமா? இல்லை. நம்முடைய இயல்பு வாழ்க்கையை வாழணும். நம்ம பணி செய்யணும். கணவனாக இருந்தால் கணவன் வேலை, மனைவியாக இருந்தால் மனைவியின் வேலை, பிள்ளைகளாக இருந்தால் பிள்ளைகளுடைய படிக்கின்ற வேலை, கீழ்ப்படுகிற வேலை, சர்ச்சைக்கு போகிற வேலை இல்லையா? அதே போல் ஆயர்கள் என்றால் ஊழியம் செய்கிற வேலை, ஆண்டவருடைய வருகை பற்றி சொல்லினே இருக்கணும், நீதியை பற்றி போதிக்கணும், உண்மையை பற்றி போதிக்கணும், பரிசுத்தத்தை பற்றி போதிக்கணும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியான போதிக்கணும். இது இந்த ஊழியத்தை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர ஆண்டவர் வராருன்னு நம்ம எல்லாத்தையும் குவைட் பண்ணிட்டு அமைதியாக விட்டுட்டு இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பெரிய கட்டளையாக இருக்குது. ஆங்கிலத்தில் பார்க்கிறோம், ஜேம்ஸ் ரைட்ஸ் பேஷன்ட் அண்ட் என்டியூரன்ஸ். வெயிட் பேஷண்ட்லி, ஜட்ஜ் இஸ் நியர். பி patient like farmer waits, Lord's coming is near. Don't grumble, judge is at the door. Example of prophets suffered, were patient. Job's endurance, Lord's compassion, judge is merciful. Wait patiently in trials, focus on eternal reward, Lord is coming soon. இல்லையா? மத்தேயு 24, 32, 33 பார்க்குறோம். அத்திமரம் துளிர் விடுகிற போது கோடை காலம் நெருங்கி வந்து விட்டது என்று அறியுங்கள், கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ரோமர் 8:18 பார்க்குறோம். பாடுகளே மகிமைக்கான ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:22-20 பார்க்குறோம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை சமீபம். ஆனால் எப்போ வரும் நமக்கு தெரியாது. ஆனால் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இந்த 4 உதாரணங்களை இங்கே நம்ம சொன்னார் இல்லையா? விவசாயி, சீடர்கள், அதே நேரத்தில் தீர்க்கர்கள், அதே நேரத்தில் யோபு விசுவாசிகள். இப்போ நாமும் கூட இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக சாட்சியாக வாழ வேண்டும் என்றால் பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவருடைய வருகையை நம்ம வரவேற்க ஆயத்தமாகவும் இந்த நாட்களில் கிறிஸ்தவ மக்களாகிய நாமும் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்து வாழ தூய ஆவியானவர்
நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, இந்த மன மகிழ்வான காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்தீர். இந்த நாளிலே உம்முடைய இறை வார்த்தையை தந்தமைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினாலே எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்காக விவசாயியை போல, தீர்க்கதரிசியை போல ஆண்டவரை சீடர்களை உமக்காக பாடுபட்டார்கள், அவர்களைப் போல யோபுவைப் போல பொறுமையோடு காத்திருந்து வருகைக்காய் காத்திருக்க கிருபை தார். இந்த நாளின் இறை செய்தி பாடல் வேலையை ஆசீர்வதித்தவர் தொடர்ந்து எங்களுடைய மக்களை ஆசீர்வதித்த கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எங்கள் வாழ்க்கையில் வியாதிகள், பலவீனங்கள், துன்பங்கள், படுக்கை எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வாதத்தை என் தேவன் தர வேண்டும் என்று ஜபிக்கும். ஆண்டவரே, இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம், உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் அமைதியின் நாட்களாக, சமாதானத்தின் நாட்களாக, சந்தோஷத்தின் நாட்களாக ஆண்டவர் நான் ஜபிக்கிறோம். கர்த்தர் சிலுவையில் எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அவர்கள் கேட்டு, அதுக்காகவே அவர் பிறந்தார் என்ற செய்தியை கேட்டு அமைதியோடு வாழட்டும். இந்திய சுவிலுத்தரன் திருச்சபைக்காக, 3 சபை சங்கங்கள் நிர்வாகங்களுக்காக, உலகத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவ திருச்சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி ராஜா. இந்த நேரத்தில் இப்படி அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் வார்த்தால் மரியாளுக்காக, உடைய சாகுசாக்க டீச்சருக்காக ஜபிக்கிறோம். ஊழியத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, தேவையை சந்திங்க. அடைய நீ குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இதோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, தேவையை சந்திங்க, எல்லா பிரச்சனைகளை மாற்றுங்க, சமாதானத்தை தார். தொடர்ந்து இந்த நேரத்தில் உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். இயற்கை பேரிடர்கள் ஆண்டவரே, மிக அதிகமாய் ஆண்டவர் மழை, மிக அதிகமான கடுமையான வறட்சி, பஞ்சம், பசி, பட்டினி, போர்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் உம்முடைய வருகைக்கான ஆயத்தங்களை எங்களுக்கு தருகிறது. இருந்தாலும் உம்முடைய வருகைக்காய் பொறுமையோடு காத்திருக்க கர்த்தர் கிருபை தார். இந்த நாளில் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணுகின்ற யாவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவர்கள் நல்ல சுகபலன் ஜீவனை தாரும். இது அவருடைய அன்புக்குரிய பிள்ளைகள் எரிக் அவர்களுக்காக, கீதா அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனமாக இருக்கிறவர்களை கண்ணோக்கி பாரும், தேவையை சந்தியராஜா அவளுக்கு நல்ல சுகத்தை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிற இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடர்ந்து உடைய கிருபை இந்த நாளில் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரை, இதை கேட்டு பயன்பெறுகிற, ஷேர் பண்ணுற, பார்க்கிற, கேட்கிற எல்லா மக்களுக்கும் உடைய பிறப்பின் இறை ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஸ்தோத்திரம்.